வணக்கம் மக்களே, நான் உங்கள் மீனவன். நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம்னா, நம்ம சூடவளைக்கு தான் மக்களை கிளம்பிட்டோம். நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மக்களே. ஏன்னா நம்ம கடற்கரைக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு 600 மீட்டருக்கிட்ட இருக்குது மக்களே. அதனால் நம்ம பைக்கில் தான் போகணும், நடந்து போக முடியாதுங்கிறதுனால லேட்டாகுங்கிறதுனால நம்ம பைக்கில் கிளம்பிட்டோம் மக்களே. கிளம்பி நம்ம பைக்கை கொண்டு போய் நம்ம கடற்கரை ஓரத்தில் பார்க் பண்ணியாச்சு. அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மக்களே. டீசல் கேனு, நம்மளுடைய தண்ணி கேனு எல்லாத்தையும் எடுத்து கிளம்பியாச்சு மக்களே. சிபிஎஸ்ட்டை பாலாம் ஒரு வழியாக நம்ம நடந்து கிடந்து நம்ம போட்டுக்கிட்ட போயாச்சு மக்களே. பாருங்கள், நம்ம போட்டு தான் அது. நம்ம போட்டில் வளைக்க வர ஆட்கள்லாம் நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டாப்புல. ஃபோன் அடித்து சொன்னதுனால வந்துட்டாப்புல மக்களே. அப்படியே நம்மளே அந்த போட்டுக்கு போயாச்சு. அந்தளவுக்கு காற்று இல்லை. கடல் எப்படி உள்ளக்க போயிருக்கு பாருங்கள் மக்களே. கரை நார்மலாக கரை வந்துட்டு இங்கே இருக்கும் அந்த லைட் அடிக்கிற இடத்துல. ஆனால் இப்போ வந்துட்டு மேலே காற்று நிற்கிறதுனால வடு ஓடி போய் கிடக்கு மக்களே. பாருங்கள், ஃபுல்லாக அரை போட்டுக்கு தண்ணியே இல்லை. ஆனால் இது வந்து நம்ம சின்ன போட்டு, நம்ம பெரிய போட்டு வந்து நம்ம மேலே முடுக்கி போட்டாச்சு மக்களே. இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம போட்டை சாயந்தரம் வந்து நம்ம மேலே முடுக்கி போட்டுருவோம். மேலே முடுக்கி போட்டாச்சு. அதனால நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம போட்டு கடலில் தான் கிடக்கு. அப்படியே ஒரு வழியாக நம்ம காளையங்கிட்ட போயிட்டு அப்படியே நம்மளுடைய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போன பொருட்களெல்லாம் நம்ம போட்டில் வச்சுட்டு, அப்புறம் நம்ம போட்டை கட்டி போட்டிருப்போம் மக்களே. கடலில் கரைக்கட்டுன்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். இங்கிட்டு 2 பக்கத்துமே 2 சைடுமே கட்டி போட்டிருப்போம். ஒரு சைடு நங்கூரம், 2 சைடு கரையிலேருந்து கட்டி போட்டிருப்போம் மக்களே. அதெல்லாம் அவுத்து விட்டுட்டு நம்ம தம்பி நங்கரத்தை முடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. நங்கரத்தை கிளப்பணும் மக்களே. ஏன்னா நம்ம மேலே தான் நங்கரை இலக்கியிருப்போம். அது ஒரு 200 மீட்டருக்கிட்ட நம்ம இலக்கியிருப்போம் கயிறு. அந்த கயிறை முடிச்சு நம்ம நங்கரத்தை கிளப்பணும். அதை நம்ம தம்பி பண்ணியிருக்காப்புல. அந்த கேப்பில் நம்ம அண்ணன் இன்ஜின் அடிச்சிட்டாப்புல. அடித்து நங்கரத்தை கிளப்பி வச்சு மக்களே. பாருங்கள், நம்ம தம்பி கிளப்புறாப்புல நங்கரத்தை. ஒரு வழியாக நம்ம நங்கரத்தை கிளப்புறாப்புல. கிளப்பிட்டாப்புல மக்களே. நகரத்தை கிளப்பி நம்ம போட்டுக்குள்ளே வச்சாச்சு. சேஃப்டியாக வச்சுட்டு, ஏன்னா நம்ம தள்ளி வைக்கக்கூடாது. நம்ம போட்டில் உடஞ்சிரும். ஏன்னா மொனை கூர்மையாக இருக்கிறதுனால நம்ம என்னைக்கு வச்சாலும் குத்துனுச்சுன்னா நம்ம போட்டு வந்து ஃபைபர்ங்கிறதுனால நம்ம கனத்த பொருள் எது போட்டாலுமே உடஞ்சிக்கிறதுனால நம்ம நல்லா பார்த்து வைக்கணும். வாரிமையில் பார்த்து வச்சாச்சு மக்களே. வச்சுட்டு நம்ம போட்டு கிளம்பியாச்சு. கடலுக்கு போட்டு ஆடி ஜாலியாக போயிட்டுருக்காப்புல கடலுக்கு. நம்ம வலை படுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு மக்களே. நம்ம எங்கே வலை படுக்க போகணுமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வந்தோடனே நம்ம இது பேர் வந்துட்டு பிசிலி மக்களே. நம்ம ஊர் சைட்லாம் இது பிசிலிம்பாங்க. எதுக்குன்னா அடுத்த போட்டு வலை வைக்கும்போது இங்கே நம்ம வலை படுத்துருக்கோன்னு தெரிகிறதுக்காக நம்ம இது இழப்போம் மக்களே. அது மாதிரி கடலுக்குள்ளே நம்ம வலை மேலே ஒடியாரும்போது அவங்க லைட் அடித்து பார்த்துக்குருவாங்க. பிசிலி இருந்துச்சுன்னா லைட் அடித்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லைன்னா இன்ஜினோட இலை வந்துட்டு நம்ம வலையில் சுற்றி அது ரொம்ப கஷ்டம் மக்களே. அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் நம்மளுடைய வலை போயிருங்கிறதுனால நம்ம இது போடுவோம் மக்களே. ஏன்னா வரவங்களுக்கு தெரியணும்ல இங்கே வலை கிடக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்களையும் வலை வச்சுட்டாங்கன்னா நம்மளையும் அவங்களையும் அடிச்சு போயிடும். அது ஒன்று நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இங்கே நம்ம பிசிலி போடுறோம் மக்களே. அப்புறம் லாஞ்சிக்காரவங்கன்னா மடி இழுப்பாங்க. அப்புறம் அது வேறு தேவையில்லாமல் அவங்க பாட்டுக்கு இழுத்து போட்டு போயிடுவாங்க. இந்த பிசிலி கட்டிட்டோம்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே வலை கிடக்குங்கிறதுனால நம்ம சைடே வர மாட்டாங்க. அவர் ஒரு வழியாக நம்ம வலை படுக்கிறதுக்கு நாட்டை இலக்கியாச்சு மக்களே. நாட்டை இலக்கிட்டு அப்படியே நம்ம தம்பி வலை படுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அந்த காட்சி தான் நம்ம பார்க்குறோம். இது பார்த்து படுக்கணும் மக்களே. இந்த வலையை ரொம்ப சூதானமாக படுக்கணும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பார்த்து படுக்கணும். ஏன்னா நம்ம காலில் சுற்றிடுச்சுன்னா அப்படியே பிடிச்சி இழுத்துரும் மக்களே. இது ரொம்ப மால் சேர்ந்துருக்கனால நம்மளை அப்படியே பிடிச்சி இழுத்துடும். அதே மாதிரி நம்ம போயா வந்துட்டு தெருவாக போடணும். அப்போ தான் வலை நேரம் நிற்கும். இல்லைன்னா காவலை கொண்டும் மேவலை கயிறும் சேர்ந்து ஒன்றா முறுக்க இருக்குது. மீன் எதுவுமே படாது. அதனால் நம்ம பார்த்து தெருவாக படுக்கணும் வலையை. நம்ம கடல் எல்லையை கொஞ்சம் கங்காதேவியை கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே வலையை படுத்துக்கிட்டு ஜாலியாக நைட் நேரம் வேறு அரை தூக்கத்துலேயே நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ விளாக்கை போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு மக்களே. நைட் நேரங்கிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அரை தூக்கமாகவே இருக்கும். அப்புறம் ஒரு வழியாக கொஞ்சம் வலை படுத்தாச்சு. ஏன்னா நிறைய வலை இருக்கு மக்களே. 1.5 மைலேஜ்னு சொல்லுவோம். 1.5 மைலேஜ் வலை இருக்குது நம்மளுக்கு. நம்ம அதை பைய தான் படுக்கணும். ஸ்பீடாகவும் படுக்க முடியாது. ஸ்பீடாக படுத்தோம்னா
இந்த போயெல்லாம் எடுத்து தெருவாக போட முடியாது. அப்புறம் தம்பிகளுக்கு காலில் கையில் மாட்டிக்கிச்சுன்னா அதுவும் ஒரு பிரச்சனைங்கிறதுனால நம்ம சூதானமாக பைய படுப்போம். அதனாலேயே கொஞ்சம் லேட்டாகும். ஒரு அரை மணி நேரம் இப்படி ஆகும். நம்ம கொஞ்சம் நார்மல் ஸ்பீடில் படுத்தோம்னா அரை மணி நேரம் ஆகும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கூட நேரம் தான் 1 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி அவ்வளோக்கா டைம் ஆகலை மக்களே. சரன்னு படுத்தாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வலையை கடலில் இறக்கிட்டோம். அந்த அலைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அலைகளோடு நம்ம போட்டு அப்படியே ஒரு இதமாக ரகத்தாக போயிட்டு இருக்காப்புல. இந்த அழகு கண்காணிக்க ரொம்ப ஒரு இது வேணும் மக்களே. ஒரு வழியாக படுத்துக்கிட்டு இருக்காப்புல வலையில் தம்பியில். அப்படியே வலையை படுத்துக்கிட்டே நம்மளை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவனை பாரு நம்ம வலையை படுக்க விட்டுட்டு இவன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாய்க்கிலேயே முடங்கிட்டு இருக்காங்க மக்களே. முடங்கிக்கிட்டே வலையை படுத்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். இது மூஞ்சியே சரியில்லை. நம்மளை வேலை பார்க்க விட்டான் வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை மக்களே, சும்மா சொன்னேன். அவங்க அப்படின்னா நினைக்க மாட்டாங்க, நம்ம தம்பி தான். ஆனால் வீடியோ எடுங்கண்ணே நான் வலை கொடுக்குறேன்னு சொன்னதே அவங்க தான் மக்களே. நல்ல ஒரு சப்போர்ட்டிவான பாய்ஸ். பாய்ஸ் வி ஆர் த பாய்ஸ். ஒரு வழியை பாதி வழியை குறைச்சாச்சு மக்களே 2 பக்கம். அதில் ஒரு பக்கத்தை ஒரு வழியாக படுத்து முடிக்க போகிறோம். ஏன்னா இது சாமத்தில் ஒரு 3 மணி போல் தான் நம்ம இந்த வலை படுப்போம். அந்த வலை படுக்கும்போது அவ்வளோக்கு நமக்கு எனர்ஜி இருக்காது. நம்ம ஏன்னா தூங்கி முடிச்சுட்டு போயிருப்போமா, அரை தூக்கத்திலே இருப்போங்கிறதுனால நம்ம ஸ்பீடாகவும் படுக்க முடியாது. நம்ம பகல்லன்னா சரின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக படுக்கலாம். இது நைட்னால அந்தளவுக்கு ஸ்பீடாக படுக்க முடியாது. எல்லாருமே தூக்கத்தில் இருப்பாங்க. டிரைவரு, நம்மளுடைய வலை படுக்கிற தம்பி எல்லாருமே தூக்கத்தில் தான் இருப்பாங்க. நம்மளே அரை தூக்கத்தில் தான் இருப்போம். பகல் டைம்னா ஓகே, நைட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து வேலை பார்க்கணும். நம்மளுக்கு லைட்டாக கண்ணை செஞ்சிட்டோம்னாலும் நம்ம காலில் வலி இழுத்துருவோங்களே. அதனால் ரொம்ப சூதானமாக இருக்கணும். பார்த்து எல்லா வேலையுமே பார்க்கணும். சின்ன வேலையாக நம்ம பார்த்து தான் பார்க்க முடியும். ஏன்னா கடல் அலை வேறு ஒரு மாதிரி இருக்குது. நம்மளால் நிற்கவும் முடியாது ஒரு இடத்துல. காலையில் ஒரு இடத்துல நிற்கவும் செய்யாது. வலையும் படுக்கணும். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது. அதுக்காக நம்ம நம்ம வேலையை நம்ம குறைக்கக்கூடாது. நம்மளுடைய வேலையை என்றைக்குமே கூட தான் செய்யணும். அதனால் ஜாலியாக வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். நம்ம தொழில் தான் இது. நம்ம தொழில் என்றைக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால் எங்கிட்ட இல்லடா வாரி சைடு. தம்பி நல்ல வளப்படுப்பாப்புல. ஆனால் அறத்துக்குனால அவர் தூக்கத்திலேயே மாற்றி திட்டிக்கிறாங்க 2 பேரும். அரிமாவன் உங்கள் முகத்தை காட்டுங்க. அரிமாவன் நம்ம ஒழுங்காக வளப்படுக்கலைன்னா இன்ஜினில் போய் இலையில போய் சுற்றிடும். அரிமாவன் ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா இலையில சுற்றிடணும். இலையில சுற்றிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு வளர்ப்புலாம் நாசமாக போயிடும் மக்களே. ரொம்ப ஒரு நாசமாக போயிடும்.
வலையோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வலையை படுத்திட்டு இந்த தொடுவு கயிறு நம்ம இலக்கியாச்சு. இதுதான் தொடுவு கயிறு. அப்புறம் நம்ம போட்டு இந்த வராங்க பாருங்கள் உங்களை இந்த மாதிரி லைட் அடிச்சுட்டு வருவாங்க. நம்ம விசிலி கிடந்தால் தான் நம்ம லைட் அடிச்சுட்டு வருவாங்க, இல்லைன்னா அவங்க போட்டு லைட் அமுத்திட்டு போயிடுவாங்க நம்ம வலை மேலே ஏறி. இப்போ அவங்களுக்கு தெரியும் விசிலி கிடக்கனால நம்ம பார்த்து லைட் அடிச்சுட்டே வருவாங்க. அவங்களே நிறைய போட்டு வருவாங்க. நம்ம விசிலி கிடந்தாமல் தான் லைட் அடித்து பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க போட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு வழியாக நம்ம தொடு கயிறு ஃபுல்லாக இலக்கியாச்சு. இலக்கிட்டு அப்படியே நம்ம போட்டில் அடுத்தாச்சு மக்களே. அடுத்துட்டு அவ்வளோதான், ஒரு தூக்கம், ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு மக்களே. காலையில் விடிஞ்சிருச்சு. காலையில் எந்திரிச்சாச்சு மக்களே. வலையை படுத்துட்டு எந்திரிச்சிட்டோம். இப்போ நம்ம வலை பிடிக்க போகிறோம். வலை பிடிக்கிறதுக்கு நம்மளுடைய வீஞ்சியை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீஞ்சி உள்ளே இருக்கிறது நம்ம இப்போ வெளியில் இழுக்க போகிறோம். ஓடியில் வீஞ்சியை வெளியில் இழுத்தாச்சு மக்களே. பாருங்க, பாவம் சின்ன பையில இழுக்க முடியலை. நம்ம போய் உதவி பண்ணுவோம். நம்ம கை வச்சுன்னு போகுது மக்களே. அதனால முடியல மகளே. பாவம் தள்ளியே மாட்டான். சரி மகளே, நம்ம கை போடுவோம். கை போட்டு இழுப்போம் மகளே. தள்ள முடியல. மகளே நம்ம வீசி தள்ளியாச்சு. ஃபுல்லாக நம்ம நடுவில் இருந்து ஓரத்துக்கு தள்ளியாச்சு. நம்ம அப்புறம் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சுவிட்சு இந்த இருக்குது, ஃபஸ்ட்டு சுவிட்சை போடணும். அதுக்கப்புறம் இந்த ஒன்று கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னே தெரியல, ஆன் பண்ண சொன்னாங்க. அதே ஆன் பண்ணிடுவோம். அப்புறம் பெட்ரோலி தான் ஓனர் சொல்கிறாப்புல, டிரைவர் சொல்கிறாப்புல. அப்புறம் ரேஸை கொஞ்சம் கூட்டிக்கிறோம். கூட்டிகிட்டு நம்ம பொசிஷன் பார்த்து நல்லா உட்காந்துக்கிறோம். உட்காந்துட்டு தொடுவ கயிறுன்னு சொல்லுவோம். ஏன்னா மலைக்கு இருக்கு, கயிறுக்கு, இந்த கயிறுக்கு ஏன்னா ரொம்ப இடம் கிடந்தாதான் அவன் போட்டு போகும்போது நம்மள்ட்ட வலையை அக்காது, வலையும் கீழே போய் தங்கிடு. ஏன்னா வலை மேலே மிதக்குங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு நெட்டோடிக்கு கொஞ்சம் ஒரு 10-20 மீட்டருக்கு கயிறு போட்டுட்டு தான் மக்களை நம்ம தோட்டத்துக்கு கிடக்கும். ஏன்னா நம்ம அந்த கயிறு தான் முடிக்கிட்டு இருக்கோம். முடிக்கிட்டு நம்ம வலையை கிளப்பணும். வலையோட கயிறு வச்சுட்டு அவுத்துக்கிட்டு இருக்காப்புல, அவுத்துட்டே நம்ம வீட்டில் போட்ட வேண்டியதுதான். பாரு மக்களே, போட்டதுக்கப்புறம் நம்ம கீரை போட்டுக்கிற வேண்டியதுதான். இது பாருங்க, இதை கீழே விஞ்சி போட்டோம்னா சுத்த ஆரம்பிச்சு மக்களே.
மக்களே, இந்த மீன் பேர் தான் காளை. எப்படி இருக்கு பாருங்க. காளைனா மீனே காளை மாதிரி இருக்கு மக்களே. கீழே 2 தாடி இருக்கேன் இந்த மீனுக்கு. இருங்க, பார்க்குறதுக்கே காளை மாதிரி இருக்கேன். அதனால தான் நம்ம ஊரில் இதை வந்து காளைன்னு சொல்கிறாப்புல. உங்கள் ஊரில் இந்த மீனை எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.